அள்ளி அள்ளி கொடுக்குற இந்த மொரிஷன் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இப்போ என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. ஆமாங்க, இந்த வேன்ல இருக்கிற அந்த ஆன்ட்டி அள்ளி அள்ளி இறைப்பாங்க சாப்பாடை. லாஸ்ட் இயர் 150 ருபீஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க, இந்த வாட்டி 175 ருபீஸ் ஆயிடுச்சு. நீங்க ஒரு ஸ்பைசி லவ்வரா இருந்தா இது உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா காரம் பெருசா சுத்தமா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரியாணி ட்ரை பண்ணும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா போக போக ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் இது எனக்கு பழக இந்த பிரியாணி எனக்கு ரொம்பவே செட் ஆயிடுச்சு. ஒரு பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா அதிக விலையா இருக்கும், சாப்பாடும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்க பிரைஸும் கரெக்டாக இருக்கும், சாப்பாடும் நிறையா இருக்கும். நாங்கள் மோஸ்டா உடம்பு முடியல இல்லை ஏதாச்சும் டயர்டாக இருந்துச்சுன்னா இங்கே வாங்கி சாப்பிட்டு பழகிட்டோம். இந்த வேன் பிரியாணி கேட்ரபோன் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே வச்சிருப்பாங்க. சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக இருக்கும். இப்போவே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னைக்காச்சும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி இல்லைனா மொரிஷஸ்ல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.